ஹாய். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் சிலிண்டரோட வால்யூம் பார்த்தோம், கரெக்டா? ஸோ இப்போ அதே சிலிண்டரோட சிஎஸ்ஏ, அதாவது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா எல்லாருக்குமே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ அதையும் மெமரைஸ் பண்ண வேண்டாம். அதுக்காக நான் ஒரு சிலிண்டர் ஷேப்ல ஒரு சார்ட்ல ரெடி பண்ணியிருக்கேன் கர்வ் சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த சிலிண்டர் ஷேப்ல இருக்கா? ஸோ இந்த சிலிண்டரோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஒண்ணுமே இல்லை, ஒரு ஷேப்பை ரெக்டாங்கிளா கன்வெர்ட் பண்றதா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. ரெக்டாங்கிள்னா என்ன இருக்கும்? அதுக்கு ஒரு லென்த் இருக்கும், ஒரு பிரெத் இருக்கும். இதான ரெக்டாங்கிள். இப்போ இந்த ஷேப்பை பார்த்துக்கோங்க. மேல சர்க்கிளா இருக்கு, கீழே சர்க்கிளா இருக்கு, மிடில் வந்து கர்வா இருக்குன்னா மடிச்சு வச்சிருக்கோம். இதுதான் கர்வ், இதுக்கு பேர் தான் கர்வ். இப்போ இந்த கர்வை வந்து நான் ரிலீஸ் பண்றேன். அதாவது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா தான் கண்டுபிடிக்கணும், ஆனா கர்வை ரிலீஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ நான் கர்வை ரிலீஸ் பண்றேன். இப்போ ரிலீஸ் பண்ணும்போது கர்வா இருந்ததை நான் இப்போ விரிக்க போறேன். நல்லா பாத்துக்கோங்க. இப்போ கர்வா இருக்கா, இதை நான் விரிக்க போறேன். விரிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. இங்க நான் ரவுண்டா இருந்த சர்க்கிள் இங்க மேல வந்துருச்சா? இந்த மேல இருக்க இந்த லைன் என்னதுன்னா, இப்படி நான் கர்வா இருக்கும்போது அது சர்க்கிளா இருந்துச்சு, அதுதான் இப்போ ஸ்ட்ரைட்டா மாறி இருக்கு. அப்போ ஒரு கர்வா இருக்கும்போது ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அதோட மொத்த அளவு, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன இருக்கும்? 2πr. அப்போ இங்க விரியும் போதும் அதுவும் 2πr தானே. அப்ப மேல இருக்கிற, நான் இப்போ இதை விரிச்சிருக்கேன், இந்த மேல இருக்க லைன் என்னது? 2πr. இப்போ அதே மாதிரி நான் சொன்னேன், லென்த் இன்டு பிரெத் தான் என்னது? ரெக்டாங்கிள். அப்போ இது என்னது? 2πr தெரிஞ்சு. அப்ப இது என்னது? இப்ப திரும்பி அதை நான் ஃபோல்ட் பண்ணி பாக்குறேன். இந்த சைடு என்னது? இதான் என்னன்னு சொன்னேன், ஹைட்ன்னு சொல்லியிருந்தேன்னா, அப்போ இது ஹைட். அப்போ மேல இருக்கிறது 2πr, இது h, ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா 2πr h. கிளியரா? சோ கர்வ் சர்ஃபேஸ் புரியுதா? சோ கர்வ் பண்ணும்போது இருந்த இந்த சர்க்கிள் விரிக்கும் போது எப்படி ஆகுதுன்னா 2πr ஆகுது. சோ கர்வ் பண்ணும்போது இது ஹைட்டா இருந்துச்சு. சோ இதை நான் ஓபன் பண்ணும்போது இங்க எவ்வளவு இருக்கு? h இருக்கு. அப்ப 2πr h. இதுதான் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. கிளியர்?